السلام عليكم ورحمة الله وبركاته. ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. جعل الله الكعبة البيت الحرام قياما للناس والشهر الحرام والهدي والقلائد. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் ரஜபு இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதிலே துல்ஹஜ் மாதத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உலக முஸ்லிம்கள் வசதியான ஆண் பெண் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜி செய்வதை, காபாவில் தவாஃப் செய்வதை அல்லாஹ் தஆலா பர்தாக ஆக்கிவிட்டான். ஹாஜிமார்களும் ஹாஜாக்களும் மற்றும் உலக முஸ்லிம்கள் எல்லாம் இந்த காபாவினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ளணும். காபா எந்த அளவுக்கு சிறப்பானது என்பதற்கு ஒரு ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதைத்தான் நான் மேல ஓதி காட்டினேன். காபா எத்தனை காபா இருக்கு தெரியுமா? ஒரு காபா தான் இருக்குன்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறோம். இல்ல, மொத்தம் 14 காபா இருக்குது. அதாவது 7 வானங்கள் 7 பூமிகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு வானத்திலும் ஒவ்வொரு காபா இருக்குது, ஒவ்வொரு பூமியிலும் ஒவ்வொரு காபா இருக்குது. அங்கங்க உண்டானவர்கள் அந்தந்த காபாவை தவாப் செய்யறாங்க. ஆனாலும் எல்லா காபாவிற்கும் அதிக சிறப்பு எதுக்குன்னா, நாம இருக்கக்கூடிய இந்த முதல் பூமி மக்காவில் இருக்கிற காபாவுக்கு தான் தனி சிறப்பு இருக்கு. எல்லா காபாவும் சிறப்பானது, இந்த காபாவுக்கு அதிகமான சிறப்பு. அல்லாஹ் இதை பத்தி குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், ஜஅலல்லாஹுல் காபத்தல் பைத்தல் ஹராம கியாமன் லின்னாஸ். புனிதமான வீடாகிய இந்த காபாவை நான் எப்படி ஆக்கியிருக்கிறேன் தெரியுமா? மக்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியதாக, மக்களை வாழ வைக்கக்கூடியதாக நான் இந்த காபாவை ஆக்கியிருக்கிறேன். காபாவை மாத்திரமல்ல, ஹராம் புனிதமான துல்ஹஜ் மாதத்தையும் மக்களை காக்கக்கூடியதாக, மக்களை வாழ வைக்கக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, ஒரு ஹதிய மக்காவிற்கு வெளியே இருந்து காபத்துல்லாவிற்கு காணிக்கையாக ஆடு மாடு ஒட்டகங்களை அனுப்புகிறார்களே, அந்த ஹதி, அந்த பலி மிருகங்களையும் மக்களை வாழ வைக்கக்கூடியதாக ஆக்கியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு கலாயுத அந்த பலி மிருகங்கள் மேல மாலையை போட்டு விடுவாங்க. அந்த காலத்துல இது காபாவை நோக்கி போகுது, யாரும் இதை தொடக்கூடாது, இதுக்கு அவமரியாதை செய்யக்கூடாது என்று என்ன செய்வாங்க? மாலையை போடுவாங்க. மாலை, பூ மாலையும் போடுவாங்க, துணியில மாலை போடுவாங்க, கந்த துணிகளை போடுவாங்க, பழைய செருப்பு கூட போடுவாங்க. இது எல்லா தப்சீர்லயும் இருக்குது. மிருகம் தானே, அது மனிதன் கிடையாத. அப்போ பூ மாலை அல்லது துணி அல்லது செருப்பு எதையாவது போடுவாங்க. மொத்தத்துல எந்த மாலையை போட்டாலும் அந்த மாலையும் மக்களை வாழ வைக்கிறது, மக்களுக்கு அபயம் கொடுக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். எதையெல்லாம்? காபா, துல்ஹஜ் மாதம், அப்புறம் ஹதி, அத படி மிருகங்கள், அந்த மிருகங்களுக்கு மேலே இருக்கிற மாலைகள், இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா மக்களை வாழ வைக்கிறதுன்னு சொல்றான். சரி, காபா எப்படி மக்களை வாழ வைக்கிறது? அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். பொதுவாக மக்காங்கிறது, மக்கா மற்றும் மக்காவை சுற்றி உண்டான ஏரியாக்கள் எல்லாம் விவசாய நிலமற்ற பொட்டல் காடு. அங்க வயல் கிடையாது, நெல்லு கிடையாது, கோதுமை விளையாது, ஒண்ணு விளையாது, ஆப்பிள் போல தோட்டம் இல்லை, திராட்சை தோட்டம் கிடையாது. எல்லாம் காய்ந்து கருவாடா இருக்கக்கூடிய ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தை அல்லாஹ் சொல்றான், மக்காவை, இந்த காபாவை இது மக்களை வாழ வைக்கிறது. எப்படி வாழ வைக்கிறது? இங்க ஹஜ்ஜுக்கு அந்த காலத்துல இருந்து, ஆதமுடைய காலத்துல இருந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அப்ப குறிப்பாக ரசூல்லா காலத்துல ஹஜ்ஜி கூட்டம் கூட்டமா வருவாங்க. அப்போ அது ரசூல்லாவுக்கு முன்னாலும் அங்க ஹஜ்ஜி நடந்தது. அப்ப ஹஜ்ஜிக்கு வர்றவங்கள்ட்ட எல்லாம் வரி வசூல் பண்ணுவாங்க. இப்பவும் அப்படிதானே, நம்ம ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு போகும்போது
கவர்மெண்ட் என்ன செய்யுது, அரபு நாட்டு கவர்மெண்ட் நம்மள்ட்ட வரி வசூல் பண்ணுது. இப்போ ஒரு வருஷத்துக்கு சுமார் 30 லட்சம் பேர் போறாங்க ஹஜ்ஜிக்கு மாத்திரம். உம்ராவுக்கும் வருஷம் பூரா போறாங்க. அதையெல்லாம் கணக்கு போட்டா பல கோடி நபர்கள் போறாங்க. அப்ப அத்தனை வரியும் என்ன செய்யுது, அந்த மக்கா கவர்மெண்ட்டுக்கு வருது. இந்த கவர்மெண்ட்டுக்கு வர்ற வரி என்ன செய்யுது, அதை வச்சு அவங்க வாழ்றாங்க. ஏன்னா மக்காவில் ஒண்ணும் கிடையாது, அங்க விவசாய நிலம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எந்த தோட்டமும் கிடையாது. ஆனா பெரிய ஆச்சரியம் என்னன்னா, உலகத்துல உண்டான கனி வர்க்கங்கள் அத்தனையும் மக்காவில் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதுதான் அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்து. அப்ப காபா என்ன செய்கிறது, மக்களை வாழ வைக்கிறது. மக்கா மற்றும் மக்காவை சுற்றி உண்டான மக்களை இந்த காபா வாழ வைக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்மையும் காபா ஆத்மீகத்தில் வாழ வைக்கிறது. எப்படி? நம்ம 5 வேளை தொழுகிறோம். தொழுகும் போது கிபிலாவை நோக்கி தொழுதாத்தான் நம்ம தொழுக கூடும். அப்பதான் மறு உலகத்திலையும் இந்த உலகத்திலையும் நாம நிம்மதியா வாழ முடியும். அப்ப நமக்கும் இந்த காபா என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. தனது பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் காபா உதவி செய்கிறது. பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, ஜப்பான் மக்களுக்கும் காபா என்ன செய்கிறது, கனெக்ஷன் இருக்கிறது. இப்ப நாமெல்லாம் மையத்தா போனா எப்படி அடக்குவாங்க, கபூர்ல முகத்தை கிபிலாவை நோக்கி வைப்பாங்க. அப்ப அந்த காபாவுக்கும் கிபிலாவுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. உஜுவக்கும், நீங்க எங்க இருந்தாலும் முடிந்தா காபாவை நோக்கி உட்காருங்க. ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம் அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம வீட்டுல அல்லது ஆபீஸுகள்ல நம்மளுடைய ஆபீஸை வைக்கும் போது காபாவை நோக்கி கிபிலாவை நோக்கி வைக்கிறது நல்லது. சிலவங்க என்ன செய்வாங்க, அதாவது வடக்கு முகமா உட்காருவாங்க, லேசா கொஞ்சம் திரும்பி. காரணம் மதீனா இந்த பக்கம் இருக்கு. சரி, எப்படி இருந்தாலும் ஏன்னா காபாவுக்கே காபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அது மாத்திரமல்ல, இந்த காபா அங்கே வரக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, தவாஃபு செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் என்ன செய்கிறது, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்வதற்கு வழிவகை செய்யும். இந்த உலகத்துல எப்படி வழிவகை செய்கிறது, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போயிட்டு வந்தா அந்த காபாவின் மூலம் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடலாம். ஒவ்வொரு 8 தவாஃபுக்கும் அதிகமான தவாப தர்றான். நாம சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அந்த 3 கலிமாவை ஓதிட்டு தவாஃபு செய்தாலும் சரி, ஓதாம சும்மா தவாஃபு செய்தாலும் சரி, நம்மளுடைய பாவத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் போக்கிடுறான். அப்ப ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க எந்த அளவுக்கு திரும்புறாங்கன்னா, நம்முடைய அருமை நபி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்று பிறந்த பாலகனை போல பாவம் இல்லாமல் மக்கள் என்ன செய்கிறார்கள், திரும்புகிறார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப காபாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது. இத்தனை அமைப்புல மக்களை அது வாழ வைக்கிறது. துன்யாவிலும் வாழ வைக்கிறது, ஆகிரத்திலும் வாழ வைக்கிறது, கபரிலும் வாழ வைக்கிறது. அதை நோக்கி நம்ம இருக்கிறதுனால காபாவுக்கு நமக்கு ஒரு கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. சரி, அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஜஅலல்லாஹுல் காபத்தல் பைத்துல் ஹராம கியாமல் லின்னாசி வஷ்ஷஹரல் ஹராம், புனிதமான மாதத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், மக்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியதாக, மக்களை வாழ வைக்கக்கூடியதாக ஆக்கியிருக்கிறேன். அது என்ன மாதம், துல்ஹஜ் மாதம். அஷ்ஷஹருல் ஹராம், கண்ணியமான மாதம் துல்ஹஜ் மாதம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா புனிதமான அரஃபா நாளை வச்சிருக்கிறான். அன்னைக்கு நோன்பு நோக்குறது சுன்னத்தே முஅக்கதா, சுன்னத்துல ரொம்ப கூடது. இந்த துல்ஹஜ் மாதம் தான் யௌமுன் நஹர், ஹஜ்ஜி பெருநா நாளை வச்சு அன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்காக அவர்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிடுகிறார்கள். உங்களுடைய அந்த பலி மிருகம், அந்த ரத்தம் தரையில படமுந்தி உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம நம்மளுடைய எல்லோருக்கும் தந்தை பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை இந்த துல்ஹஜ் மாதம் தான் அல்லாஹ் தஆலா மன்னிச்சார். அவங்க பூமியில இறங்கி 200 வருஷம், இன்னொரு ரிவாயத்துல 300 வருஷம்னு வருது, தௌபா செஞ்சாங்க. இந்த துல்ஹஜ் மாதம் அந்த தௌபாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். கலீமுல்லா, இறைவனோடு உரை புரிந்த மேதை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசினார்கள் அல்லவா, பல முறை பேசியிருக்கிறாங்க. முதல்ல பேசினது இந்த துல்ஹஜ் மாதம் தான், அல்லாஹ்வோடு அவங்க பேசினது. அப்புறம்
கண்ணனி வள்ளல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மாபெரும் தியாகம். ஆடு மாடு அறுத்து கொடுக்கறது இல்ல, அவங்க மகனையே அறுத்து பலியிட முனைந்தார்கள் அல்லாஹ் சொன்னதுனால. கடைசியில அல்லாஹ் அப்படிலாம் வேண்டானே அவங்க மகனை அறுக்க விடாம காப்பாத்தினா. அது நீண்ட வரலாறு. மொத்தத்துல இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்துல நம்ரூது தூக்கி போடும்போது அவர்களுடைய தேக்கு மர திரேகம் தீக்கிரையாக்கி, எப்படி ஆனாலும் அல்லாஹ்வுக்காக நான் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறேன் சொன்னவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பை விட்டு அல்லாஹ் காப்பாத்தினான். அவங்க மகனை கத்திய வச்சு அறுக்க விடாம அல்லாஹ் தஆலா காப்பாத்தினான். மொத்தத்தில் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர்களுடைய நினைவு நாட்களாகவும் இந்த துல்ஹஜ் இருக்கிறது. அப்புறம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இவங்களுடைய அந்த கௌமுகள் அவர்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுத்தார்கள். அந்த கௌமுகளை எல்லாம் அழித்து கொன்று இந்த 2 நபியை ஒத்துக்கொண்ட மூமின்களையும் இந்த துல்ஹஜ் மாதம் தான் அல்லாஹு தஆலா காப்பாற்றினான். சுல்ஹ ஹுதைபியா, வரலாற்று சிறப்பு மிக்க மாபெரும் ஒப்பந்தம் ஹுதைபியா ஒப்பந்தம். ரசூலுல்லாஹ்வுக்கும் மக்கா காபிர்களுக்கும் ஹுதைபியாங்கிற இடத்துல நடந்தது. அது இந்த துல்ஹஜ் மாதம் தான் நடந்தது. கைபர் யுத்தத்துல யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும், யூதர்களுக்கு பயங்கரமான தோல்வி கிடைக்கும் என்று கைபர் யுத்தம் நடக்க முந்தையே அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்தார். அந்த வெற்றி செய்தி இந்த துல்ஹஜ் மாதம் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்போ அல்லாஹ் சொல்றான், வஷ்ஷாரல் ஹராம், துல்ஹஜ் மாதத்தை நான் புனிதமான மாதமாக ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்றேன். இதுல இன்னொரு படிப்பினை என்னன்னா, இந்த துல்ஹஜ் மாதம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், இவங்களுடைய வரலாற்றை வச்சு இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு சில டைம் தான் என்ன செய்யுது, புனிதமான சம்பவம் நடந்தது. ஒரு தடவை தான் நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தௌபாவை ஒரு தடவை ஏற்றுக்கொண்டான். நூஹ் நபியை, ஹூத் நபியை காப்பாத்தினா, அது முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அந்த புனித சம்பவங்கள் அந்த மாதத்துல நடந்ததுனால கியாம நாள் வரை அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் மற்றும் நமது வாழை மக்கள் எல்லாம் கொண்டாடும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா துல்ஹஜ்ஜை சிறப்பாக்கி விட்டான், உலகம் பூரா சிறப்பாக்கி விட்டான். அப்ப மற்ற நபிமார்களுடைய தொடர்பை கொண்ட இந்த துல்ஹஜ்ஜையை அல்லாஹ் சிறப்பாக்கும் போது நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், மாமனிதர், புனிதர், மனிதர்கள் மாணிக்கம் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்திற்கு உண்டான சிறப்பை நாம் சொல்லவா வேணும்? சொல்லவே தேவையில்லை, தானா புரியும். ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திற்கு வந்த மாதம். ரஜபு மாதம் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு வான் உலகத்திற்கு மேராஜுக்கு போன மாதம். அப்ப ரபியுல் அவ்வலுக்கும் சிறப்புண்டு, ரஜபு மாதத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பு உண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது. சரி, இந்த ஜஅலல்லாஹுல் காபத்துல் பைத்துல் ஹராம், இந்த காபா மக்களை வாழ வைக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. இப்போ கொடை வள்ளல்கள், எத்தனையோ பணக்காரங்க செல்வந்தர்கள் இருக்காங்க, கொடை வள்ளல்கள். இந்த கொடை வள்ளல்கள் உலகத்துல 2 வகையா இருக்காங்க. இவங்க தன்னை தேடி வரக்கூடிய ஏழைகளுக்கு என்ன செய்வாங்க, அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம மௌத்தா போன பிறகு சொத்து சுகம் எல்லாம் வச்சுட்டு போனா அது ஒரு பிள்ளைகளுக்கு சேரும், அது வேறு விஷயம். ஆகிரத்துக்கு வரணும் இல்லவா, அதுக்கு நாம என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும், தர்மம் செய்யணும். அது நம்ம கபர்களுக்கெல்லாம் வரும். ஒரேடியா கஞ்சத்தமா இருக்கக்கூடாது. கொடை வள்ளல்கள் 2 நபர்கள், 2 வகை. எப்படி, தன்னை தேடி வர்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. இன்னும் சில கொடை வள்ளல்கள் ஏழைகள் தன்னை தேடி வரணும்னு நினைக்க மாட்டாங்க, போய் கொடுப்பாங்க. அவங்கள போய் தேடி வீட்டுல கொண்டு வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. அத மாதிரி காபா தன்னை தேடி வர்றவங்களுக்கும் அருள் செய்கிறது. அதாவது ஹஜ்ஜு செய்ய, உம்ரா செய்ய, தவாப்பு செய்ய வரக்கூடியவர்களுக்கும் அருள் செய்கிறது. தன்னை தேடி வர முடியாத அளவுக்கு தூரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தொழுகையில நாம அந்த காபாவை முன்னோக்குவதன் மூலம் நமக்கு உதவி செய்கிறது. இதெல்லாம நிறைய அவுலியாக்களை என்ன செய்து காபா நேரா போய் வரவேற்றிருக்கிறார். அதற்கு ராபியாத்துல் பஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ஜி செய்ய போகும்போது காபா நேரா வந்து கூப்பிட்டு வச்சா, வாங்க வாங்க வாங்க. காபா எப்படி வரும் எப்படி போகுங்கிறது அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். பிரியாணி எப்படி இருக்குன்னு தின்னவனுக்கு தான் தெரியும். பிரியாணியே சாப்பிடாதவனுக்கு பிரியாணி சுவை தெரியாது. அது மாதிரி காபா சிலர் போய் என்ன செய்கிறது, அதை வரவேற்று கொடுத்து உதவி செய்கிறது.
அத மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலரை கூப்பிட்டு உதவி செய்யறாங்க, சிலருக்கு தானே போய் உதவி செய்யறாங்க. சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து கலிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கலிமாவை கொடுத்து, ஈமானை கொடுத்து, குர்ஆனை கொடுத்து சஹாபியாகவும் ஆக்கி விட்டான். எப்படி கூப்பிட்டு சஹாபியா ஆக்கி அந்த அந்தஸ்தை கொடுத்தான். இன்னும் சிலருக்கு ரசூலுல்லாஹ் அந்தந்த நாட்டுல இருக்கிற மக்களுக்கு போய் உதவி செய்யறான். எப்படி புர்தா ஷரீஃப் நமக்கெல்லாம் தெரியும், வாத நோயில அடிச்சு லக்வா நோயில இருந்தாங்க. அதற்கு முகமது ஷர்புத்தீன் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க புர்தா ஷரீஃப் பாடினோடனே நினைஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் நேரா போய், அவங்க வாழ்ந்த ஊர் எது, எஜிப்ட், மிஸ்ர். ரசூலுல்லாஹ் இத்தனை நூற்றுக்கணக்கான கால வித்தியாசம். ரசூலுல்லாஹ் அவங்க கனவுல போய் போர்வையை போட்டான். கேட்டீங்களா? போர்வையை போட்டோன்னா அந்த வாத நோய் போயிடுச்சு. கனவுல முடிச்சு பாக்குறாங்க, இத்தனை நாட்களாக, மாதங்களாக கை கால் முடமாக்கப்பட்டு வாத நோயில இருந்த தனக்கு முற்றாக குணமாகிவிட்டது. அப்ப இந்த உதவியை ரசூலுல்லாஹ் எப்ப செஞ்சிருக்காங்க? வபாத்திற்கு பிறகு, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு. அதுவும் மதீனா வச்சு செய்யல, மதீனாவிலிருந்து பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற மிஸ்ர் நாட்டுல போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார். எதுக்கு சொல்ல வந்த, கொடை வள்ளல்கள், ஏழைகள் தன்னை நாடி வரும்போதும் என்ன செய்வாங்க, தர்மம் செய்வாங்க, போயும் செய்வாங்க. அத மாதிரி ரசூலுல்லாஹ் தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கும் செய்வார்கள். எல்லோருக்கும் மதீனாவுக்கு போக முடியாத எத்தனை ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ரசூலுல்லாஹ்வே போய் என்ன செய்வார்கள், உதவி செய்வார்கள். சரி, இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரியோர்கள், நாதாக்கள் அல்லாஹ் எந்தெந்த பொருட்களை எல்லாம் புனிதமாக்கினாலும் அந்த பொருட்களுக்கு மரியாதை செய்வது ஈமானை கொடுக்கும். அந்த பொருட்களை அவமரியாதை செய்வது குஃப்ரை கொடுக்கும். காபாவுக்கு செய்யற மரியாதை, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜபுக்கு செய்கிற மரியாதை, ரமதான் மாதத்துக்கு நாம் செய்யற மரியாதை, ரபியுல் அவ்வலுக்கு நாம் செய்யற மரியாதை, இதெல்லாம் நமக்கு ஈமானை கொடுக்கும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், வமையுஅதிம் ஷாயிரல்லாஹி ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப் வல் புதன ஜஅல்னாஹா லக்கும் மின் ஷாயிரில்லாஹ். இந்த பலி பிராணிகள் உள்ளனவே, குர்பானி பிராணிகள், ஆடு, மாடு, ஒட்டகம், இதெல்லாம் என்னுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் சொல்றான். அப்ப அந்த ஆடு, மாடு, ஒட்டகங்களே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், சஃபா மருவா என்னுடைய அடையாள சின்னம்னு அல்லாஹ் சொல்றான். சஃபா மருவாங்கிறது இன்னொரு மலை, கல்லு. இந்த கல்லு, மிருகங்களே அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக இருக்கும்போது நபிமார்கள், அவுலியாக்கள் அல்லாஹ்வின் அடையாள சின்னம் என்பதிலே என்ன சந்தேகம் இருக்கிறது? அப்ப நபிமார்களுக்கு, அவுலியாக்களுக்கு கண்ணியம் செலுத்துவது ஈமானை கொடுக்கும், அவர்களுக்கு அவமரியாதை செலுத்துவது குஃப்ரை கொடுக்கும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எதிர்த்து நின்ற சாஹிரீன்கள், சூனியக்காரங்க முதல்ல மூசா நபிட்ட கேட்டாங்க, இம்மா அன் துல்கிய, மூசா முதல்ல நீங்க உங்க ஆயுதத்தை போடுறீங்களா அல்லது நாங்க போடவா? மரியாதையா கேட்டாங்க. மரியாதையா கேட்டதுனால அந்த போட்டியினுடைய முடிவு என்னாச்சு? 70,000 சூனியக்காரங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க, சாபிரீன்களாக ஆகிட்டாங்க, சுஹதாக்களாக ஆகிவிட்டார்கள், மூசா நபியுடைய சஹாபிகளாக ஆகிவிட்டார்கள். அப்ப நபிக்கு மரியாதை செலுத்தின காரணத்தினால அல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திட்டான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அவமரியாதை செய்தான். அதனால அல்லாஹ் தஆலா அவனை காபிராக்கிட்டான், அவனும் காபிரா போனான். அப்போ நல்லவர்கள், நாதாக்களுக்கு மரியாதை செலுத்துவது நமக்கு ஈமானை தரும், அவர்களுக்கு அவமரியாதை செலுத்துவது குஃப்ரை தரும். தப்லீக் ஜமாத்தை உருவாக்கின எத்தனை பேர் ரசூலுல்லாஹ்வை தொழுகையை நினைக்கிறது, நவுதுபில்லாஹ், மிருகங்களை நினைக்கிறதை விட கெட்டதுன்னு எழுதியிருக்கானுவா, இன்னும் எழுதி அச்ச போடுறானுவா, பரப்புறானுவா. இவனும் 1000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் முஸ்லிம் ஆக முடியாது, தௌபா செய்யாதவரை. அதை நாம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நபிமார்கள், நல்லோர்கள் மற்றும் அல்லாஹ் எந்தெந்த பொருட்களை கண்ணியப்படுத்தினானோ அந்த பொருட்களோடு சேர்ந்த பொருட்களுக்கும் மரியாதை உண்டு. உதாரணமா, காபா மேல போர்த்தி இருக்கிற போர்வைய உலகத்துல எத்தனை வீடுகள் வச்சிருக்கிறாங்க, இந்த வீட்டுல கூட இருக்குது காபாவுடைய போர்வை. இப்ப அந்த போர்வைக்கு மரியாதை, மதிப்பு வந்துருச்சு. எப்படி வந்தது? அது காபாவுக்கு மேல போர்த்தப்பட்டதுனால அந்த காபாவுக்கு மரியாதை வந்தது. குர்ஆன்ல அதனால்தான் அந்த காபாவுடைய போர்வையை நாம என்ன செய்யறோம்? முத்தமிடுறோம். அது காபாவுல இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல அதனுடைய ஒரு துண்டு இருந்தாலும் சரி.
குரான்ல இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இதஹபு பிகமிஸி ஹாதா ஃபால்குஹு அலா வஜ்ஹி அபி யத்தி பஸீரா. ஹதரத் ஆண் அழகர் கொப்பை கனியமுதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய தகப்பனார் என்னுடைய பிரிவனால் அழுது அழுது அவருடைய கண்ணு பார்வை இல்லாம போச்சு, என்னுடைய சட்டையை கொண்டு முகத்துல போடுங்க, ஏத்தி பசீரா பார்வை உடனே வந்துரும் அப்படின்னு சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது மாதிரி அவங்க சகோதரர்கள் எல்லாம் யூசுப் நபி அந்த சட்டையை வாங்கி வந்து தகப்பனார் யாக்கூப் நபியுடைய முகத்துல போட்ட உடனே இழந்த பார்வை உடனே வந்து விட்டது. இது எப்படி வந்துச்சு? அப்ப நபிமார்களுடைய உடம்புல அந்த இது இருக்கு, சட்டை இருந்துச்சு, அந்த சட்டையினுடைய பரக்கத்து இங்கே வந்துருச்சு. இது அல்லாஹ் செய்யற என்ன மாபெரும் குதிரத்து இலாஹி. அப்ப அல்லாஹ் மரியாதை செலுத்தின பொருட்களுக்கு நாம மரியாதை செலுத்தணும். அத மாதிரிதான் பலி மிருகங்கள் மற்றும் பலி மிருகங்களுக்கு மேலே போடப்படுகின்ற மாலைகளுக்கு மரியாதை உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். இந்த அஷ்ரப் அலி தானவிங்கிற தப்லீக் தலைவர்ல ஒரு ஆள் சொல்றாரு, குஃப்ரு ஷிர்கு பிதாத் ஹே அப்படின்னு எழுதுறாரு. இதுல அவர் எழுத பெஸ்டி தேவரோட கிதாப் எழுதியிருக்கிறார். दूर से किसी को पुकारना, तस्वीर रखना, हाथ डालना, ये सब बिदअत कुफ्र शिर्क है. இதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது அது நீண்ட வழக்கம், அதுல சுத்தமா அதை ஒண்ணு மட்டும் சொல்றேன். மாலை போடுவது, பூ மாலை போடுவது ஷிர்கு குஃப்ரு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் நான் கேட்கிறேன், பலி மிருகங்களுக்கு மேல போடப்பட்ட அந்த மாலையை மக்களை பாதுகாக்கிறது, மக்களுக்கு அபயம் அளிக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த மாலைக்கே இவ்வளவு மரியாதைன்னு சொன்னா, நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், உலமாக்களுடைய கழுத்துல கிடக்கிற எவ்வளவு அந்த மாலைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். ரசூலுல்லாஹ் நறுமணத்தை விரும்பினார்கள் என்பதற்காக புது மணமக்கள் மாலையை போடும் போது அது எவ்வளவு பெரிய நல்ல காரியம். மாலை போடுறது கூடாதுன்னு சொல்றிய, ஆமா அல்லாஹ் தஆலா மிருகங்களுக்கு மேல, பலி மிருகங்களுக்கு மேல இருக்கிற மாலையே புனிதமானதுன்னு அல்லாஹ் சொல்ற. குர்ஆனை எடுத்து பாருங்கடா, அப்பதான் தெரியும் இவனோட சாயங்களா இருக்கானோ. குர்ஆனை சும்மா சும்மா ஓதுவானோ, குர்ஆன்ல என்ன இருக்குன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சிலர் குர்ஆனை ஓதுவாங்க, எக்கரவனும் குர்ஆனை ஹனாஜிரஹும். இதுல கூட்டம் இருக்குது, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பான், ஆனா அந்த குர்ஆன் அவன் தொண்டைக்குழிக்கு கீழே இறங்காது. புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருது. ஆமா, அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி தீய கூட்டங்கள், தீய மனிதர்களை விட்டு நம்மை காப்பாற்றணும். இன்னொரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஒரு ஹதிய ஒரு கலாயுத பலி மிருகங்களுக்கு மேலே போடப்பட்டு இருக்கின்ற மாலைகள், அது பூ மாலை அல்லது துணிகளால் ஆன மாலை அல்லது செருக்கு மாலை, தப்சீலாம் இருக்கு, எந்த தப்சீல் வேணா போய் பார்த்துக்கிடுங்க. இந்த பொருட்களுக்கே தனி மரியாதை இருக்குதுன்னு சொன்னா, அவுலியாக்கள், நாதாக்கள், நபிமார்களுடைய காலில போடப்பட்ட செருப்புக்கு எவ்வளவு மரியாதை இருக்கணும். இப்ப பாட்ஷா நாயகன் நாகூர்ல எஜமா ஷாவுல் ஹமீது நாயகத்துடைய தர்பார்ல அவங்க காலில் போட்ட பூட்ஸை இன்னமும் வச்சிருக்காங்க, செருப்பை, பழைய காலத்து மிதியடி கட்ட. அதை நாமெல்லாம் என்ன செய்யறோம், தலையில தூக்கி வச்சுக்கிறோம். சில வஹாபிகள், இதெல்லாம் கூடாது, அதெல்லாம் கூடாதுமான. யோ, அல்லாவே அந்த செருப்பு மாலை என்ன செய்யறான், குர்ஆன்ல ஒய்தா சமயங்கிற 7வது ஜுஸுல பலி மிருகங்களுக்கு மேலே போடப்பட்ட மாலை புனிதமானதுன்னு அப்படின்னு அல்லாஹ் தஆலா. அது மற்ற மனிதர்களை வாழ வைக்கிறது, அதுவும் மற்ற மனிதர்களை விட்டு பாதுகாப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்றான். கியாமுல் லின்னாஸுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஏன்னா அந்த காலத்து திருடன்லாம் இருந்தானுவா, ஆடு மாடை பார்த்தா கொள்ளையடிச்சு போயிடுவானுவா. இந்த மாலை போட்டிருந்தா, அந்த மிருகங்களுக்கு போட்டிருந்தா பயந்துகிட்டு அதை என்ன செய்ய மாட்டான், ஒண்ணும் செய்ய மாட்டானுவா. அப்ப திருடர்களால் இந்த மிருகங்களுக்கு பாதுகாப்பு, மிருகங்களால் அவன் திருடாம போறான்ல, அந்த குற்றத்தை விட்டு அவனை பாதுகாக்கிறது. சுபஹானல்லாஹ். சரி, இந்த மாலைக்கு இவ்வளவு சிறப்புன்னா, இந்த செருப்புக்கு இவ்வளவு சிறப்புன்னா, உலமாக்கள்னா சுன்னத்துல் ஜமாத் உலமாக்கள் எல்லாம் ஆலிம்சான் சும்மா தொப்பி தாடியை போட்டு ரசூலுல்லாஹ் தரக்குறைவா மருத்துவம் பண்றோம்னா ஆலிமே கிடையாது, ஜாகிர்கள். அப்ப அல்லாஹ் ஜல்ல வ தஆலா குர்ஆனை ஓதுவது மாத்திரமல்ல, அந்த குர்ஆனை புரிகின்ற ஆற்றலை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதம், ஆமா, காபாவுக்கு ஹாஜிகள் எல்லாம் போறாங்க, ஹாஜாக்கள் போறாங்க, அவங்களுடைய ஹஜ்ஜுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நமக்கும் நம்முடைய சொந்தங்களுக்கும் திரும்ப திரும்ப ஹஜ்ஜி உம்ரா செய்யக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஹஜ்ஜி செய்துவிட்டு அப்படியே மதீனாவுக்கு போகாம நாங்கெல்லாம் வந்துருவோம் வஹாபிகள் பெருமையா சொல்ற மாதிரி எல்லாம் இல்லாமல், ஹஜ்ஜி செய்து விட்டோ அல்லது ஹஜ்ஜிக்கு முன்போ
புனிதமிக்க மதீனாவுக்கு சென்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அங்கே அடக்கம் பெற்றிருக்கின்ற அடக்கத்தின் திருவுருவங்களாகிய 10,000 சஹாபிகளையும் ஜன்னத்துல் பக்கீயில் நாம் தியானம் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. திரும்ப திரும்ப அந்த மாபெரும் ஆற்றலை தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. வாஃபிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ரப்பி ஸல்லி வஸல்லிம்.